அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ கைஸ், இன்னைக்கு இ-ஷரம் கார்டு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல இந்த ஸ்கீமை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இ-ஷரம் கார்டு இந்த திட்டமானது மத்திய அரசால் சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்களின் கீழ் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பெயர் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மான்தன் யோஜனா, PMSYM, முதியோர் பாதுகாப்பு. இந்த திட்டத்தை பத்தி சுருக்கமா பார்க்கலாம். தன்னார்வ மற்றும் பங்களிப்பு, அதாவது தன்னுடைய பங்களிப்பும் மற்றும் அரசின் பங்களிப்பும் இரண்டும் சேர்ந்து வரக்கூடியது. ஓய்வூதிய திட்டங்கள் பயனாளியின் நுழைவு வயதை பொறுத்து மாதாந்திர பங்களிப்பு ரூபாய் 55 முதல் 200 வரை இருக்கும். அதாவது இந்த திட்டத்தில் நுழையக்கூடிய நபரின் வயதை பொறுத்து அவருடைய மாதாந்திர பங்களிப்பு தொகை 55 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரை இருக்கும்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தின் கீழ் 50% மாதாந்திர பங்களிப்பு பயனாளியால் செலுத்தப்படும் மற்றும் அதற்கு சமமான பங்களிப்பு மத்திய அரசால் செலுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் சேருவதற்கு தேவையான தகுதிகள் பார்க்கலாம். இந்த திட்டத்தில் சேரும் நபர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அவர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள்ல ஒருவராக இருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரு வியாபாரிகள், விவசாயம் தொடர்பான வேலைகள், கட்டுமான தள தொழிலாளர்கள், தோல், கைத்தறி, மதிய உணவு, ரிக்ஷா அல்லது ஆட்டோ சக்கர வாகனங்கள், கந்தல் பறித்தல், தச்சர்கள், மீனவர்கள் போன்ற தொழில்களில் பணியாற்றுபவர்கள். இந்த திட்டத்தில் சேருவதற்கு ஒரு நபருக்கு வயது 18 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். அவருக்கு மாத வருமானம் 15,000க்கும் குறைவாக இருக்க வேண்டும். மேலும் அந்த நபருக்கு EPF, ESIC, NPS போன்ற அரசு நிதியுதவி பெறும் எந்த ஒரு திட்டத்திலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. இந்த திட்டங்களில் ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் அந்த நபர் உறுப்பினராக இருந்தால் இந்த இ-ஷரம் திட்டத்துக்கு அவர் தகுதியற்றவராகிறார். இந்த தகுதியெல்லாம் இருந்தால் அந்த நபர் இந்த திட்டத்தில் சேரலாம். இ-ஷரம் திட்டத்தின் நன்மைகளை பார்க்கலாம். 60 வயது அடைந்த பிறகு பயனாளிகள் மாதாந்திர உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் 3000 பெறுவதற்கு தகுதியானவர்கள். பயனாளியின் இறப்பிற்கு பிறகு அவருடைய மனைவி 50% ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற்றவர். அதேபோல் கணவன் மனைவி இருவரும் இத்திட்டத்தில் சேர்ந்திருந்தால் அவர்கள் மாதம் 6000 வரை ஓய்வூதியமாக பெறுவார்கள். இந்த திட்டத்தில் சேர என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா, ஆதார் கார்டும் அதில் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணும் வங்கி புத்தகமும் தேவை. அந்த வங்கி புத்தகத்தில் இருந்துதான் உங்களுக்கான பங்களிப்பும் அரசின் பங்களிப்பும் போகும். அதன் பிறகு நீங்கள் ஓய்வூதிய வயதை அடையும் போது உங்களுக்கான மாதாந்திர பென்ஷன் அமௌண்ட் அந்த வங்கி கணக்கில் தான் வந்து சேரும். இந்த இ-ஷரம் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு CSC ஐடியும் CSC ஐடி இல்லாமலையும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். கூகுள் சர்ச் என்ஜினில் இ-ஷரம் கார்டுன்னு கொடுக்குறேன். வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டில் இ-ஷரம் ஹோம்ன்ற லிங்கை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆன் இ-ஷரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு மெம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல அப்டேட்டுன்னு கொடுத்து பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு பணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. இது ஒரு ஃப்ரீ ஸ்கீம் தான். ஆனால் மாதாந்திர பங்களிப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக பணம் செலுத்தி தான் ஆகணும். நான் ரெஜிஸ்டர் ஆன் இ-ஷரம்ன்ற லிங்கை கிளிக் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், டிஜிட்டல் சேவா, லாகின் ஃபார் சிஎஸ்சின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணாலும் இந்த பேஜ் வரும். சிஎஸ்சி ஐடி இல்லாதவங்க செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா நேரடியா ஒவ்வொரு மெம்பருக்கும் அவருடைய ஆதார்ல லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலாம். இன்னைக்கு செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் மூலமா எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ஆதார்ல லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை டைப் பண்ணி கேப்சா, இந்த 2 திட்டங்கள்லயும் இந்த நம்பர் உறுப்பினர் இல்லைன்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். வந்த ஓடிபியை இங்க டைப் பண்றேன். ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்ததும் அடுத்து இந்த நபருடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணணும். இந்த நபருடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணி ஓடிபின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு கேப்சாவை டைப் பண்றேன். அடுத்து ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுக்குறேன். வந்த ஓடிபியை இங்க டைப் பண்ணி வேலிடேட் கொடுக்குறேன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கண்டினியூ டு என்டர் அதர் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போகிறேன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜில் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்ன்ற இடத்துல ஆதாரில் லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாக வந்துடும். இது தவிர்த்து எமர்ஜென்சி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது 2ம் மேண்டட்டரி ஃபீல்ட் கிடையாது. தேவைன்னா கொடுக்கலாம். நான் இந்த நபருக்கு அந்த 2த்தையும் அடிஷ்னலாக கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து இந்த நபருடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல மேரிடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். மதர் நேம் மேண்டிட்டரி ஃபீல்டு கிடையாது, அதனால அதை விட்டுட்டு ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம்ன்ற இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட் நேம் டைப் பண்றேன். சோஷியல் கேட்டகரியில அவங்களுடைய கம்யூனிட்டியை ஜெனரல்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளட் குரூப் தெரிஞ்சிருந்தா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பிளட் குரூப் தெரியலன்னா அதை செலக்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுவும் மேண்டட்டரி ஃபீல்ட் கிடையாது. இவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா இல்லையான்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் நோன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு நாமினி டீட்டெயில்ஸ் ஃபீல்டுக்கு வரேன். இதுவும் மேண்டட்டரி ஃபீல்ட் கிடையாது, இருந்தாலும் இவங்களுடைய நாமினி டீட்டெயில்ஸ் தெரியுன்றதுனால அதையும் ஃபில்அப் பண்ணுறேன். நாமினியோட நேம் டைப் பண்ணிவிட்டு அவருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் டைப் பண்ணுறேன். அடுத்து அவரோட ஜெண்டரை செலக்ட் பண்ணுறேன். நாமினி அப்ளிகண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். ஹஸ்பண்ட்னு கொடுக்குறேன். நாமினியோட அட்ரஸ் இங்கே டைப் பண்ணுறேன். அடுத்து நாமினியோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்து ரெசிடென்ஷியல் டீட்டெயில்ஸ் பேஜை ஃபில்அப் பண்ணுறோம். ஹோம் ஆர் நேட்டிவ் ஸ்டேட்டுன்றதுல தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த நபருடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்றேன். ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஐடி தெரிஞ்சிருந்தா இந்த இடத்துல போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா இந்த ஃபீல்டு விட்டுடலாம், ஏன்னா இது மேண்டட்டரி ஃபீல்டு கிடையாது. கரண்ட் அட்ரஸ்ன்றது சிட்டியா கிராமமா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இவங்க இருக்கிறது கிராமம்ன்றதுனால ரூரல்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அப்ளிகண்டோட அட்ரஸை ஃபில் பண்றேன்.
ஸ்டேயிங் அட் கரண்ட் லொகேஷன்ன்ற இடத்துல அவங்க எத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்காங்கன்றத செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து அப்ளிகண்ட்டோட பர்மனண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணுறேன். அப்ளிகண்ட்டுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஜில் அப்ளிகண்ட்டுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் PDF, PNG, JPG, JPEG அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். மேக்ஸிமம் 1 MB சைஸில் இருக்கணும். இந்த நபருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுறேன். அவங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறேன். அவங்களுடைய டிசியை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்களுடைய மந்த்லி இன்கம் ஸ்லாபை செலக்ட் பண்ணுறேன். இந்த நபர் ஹவுஸ் ஒய்ஃப் தான்றதுனால இவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை. அதனால் அதை அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேண்டட்டரி ஃபீல்டும் கிடையாது. இந்த பேஜை சேவ் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்து ஆக்குபேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் பேஜில் ஆர் யூ ஒர்க்கிங் வித் எனி பிளாட்ஃபார்ம் அக்ரிகேட்டர்ஸ், மொபைல் ஆப் பேஸ்டு சர்வீஸ் ப்ரொவைடர் லைக் ஊபர், ஓலா, ஜொமோட்டோ எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு நோ கொடுத்துட்றேன். பிரைமரி ஆக்குபேஷனில் கிளிக் டு வியூ NCO கோட் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செக்டார் நேம், ஜாப் டீட்டெயில்ஸ் தான் வரும். அதில் டொமஸ்டிக் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கர்ஸில் குக்ஸ் அண்ட் அதர்ஸ் ஃபீல்டில் குக் ஒர்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிரைமரி ஆக்குபேஷன்ற இடத்துல 3 வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்டரி ஆக்குபேஷன்றது எதுவும் இல்லை. ஆக்குபேஷன் ரிலேட்டட் சர்டிஃபிகேட் கிடையாது. அதுக்கு அடுத்தடுத்த ஃபீல்டுங்களும் மேண்டட்டரி ஃபீல்டு இல்லைன்றதுனால சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். கடைசியாக அப்ளிகண்ட்டுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே டைப் பண்ணணும். அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதை திரும்பவும் டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேம், அந்த பேங்க்கோட IFSC கோடு, இது எல்லாத்தையும் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தோம்னா பேங்க்கோட நேம் அண்ட் பிரான்ச் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிட்டு திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைப் பண்ணுறேன். அடுத்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் டைப் பண்ணுறேன். அடுத்து பேங்க்கோட IFSC கோடு டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்ததோ பேங்க்கோட நேம் அண்டு பிரான்ச் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகுது. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். செல்ஃப் டிக்ளரேஷனோட ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. அவங்க ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ முதற்கொண்டு அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். டிக்ளரேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் ஃபில்அப் பண்ணி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு அனைத்தும் உண்மைதான், இது எனக்கு தெரிந்து தான் ஃபில்அப் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் EPFOலையும் ESIலையும் மெம்பர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற அளவுக்கு சம்பாதிக்கவும் இல்லைன்றதையும் சொல்கிறாங்க. செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேலையை தேடிட்டு இருக்கீங்களா, நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டலில் ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு நோ கொடுத்துட்றேன். சப்போஸ் நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய நபர் வேலையை தேடுறவராக இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுக்குறேன். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நாம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு
ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போயிருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகாமல் இருந்தால் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ண சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யூஏஎன் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழவே இவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நான் டவுன்லோட் யூஏஎன் கார்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணி கார்டு டவுன்லோட் பண்ணுறேன். யூஏஎன் கார்டு டவுன்லோட் ஆனதை நீங்கள் பார்க்குறீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பட்டன் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே கைஸ், இன்னைக்கு ஈஸ்வரம் கார்டு செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைன்னு பார்த்தீங்க. இந்த திட்டத்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தீங்க. இந்த திட்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.